സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരു வசந்தி எம்டி வசந்தி என்னங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க எடுத்தாந்தீங்க வைங்க. எம்டி கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்க, போதும் இல்ல? 3 கிலோ போதுங்க. பேரெல்லாம் எழுதிட்டு தானே வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா பேரெல்லாம் எழுதி தான் கொண்டுட்டு வந்துக்க. சரி சரிங்க, இங்க பாருங்க அது அது அப்படி அப்படியே கிடக்குது. வாங்க என் கூட நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் காலையில இருந்து நீ என்ன பண்ண? நீ ஒரு வேலை கூட செய்யலையோ? ஓஹோ, இந்த கேக்கு போய் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலையாயிடுச்சா? வீட்டுல எம்புடு வேலை கிடக்கு தெரியுமா? இங்க பாருங்க 6 மணிக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. மணி 5 ஆயிடுச்சு. சீக்கிரத்துக்குள்ள இங்க கிடக்குறதெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க. நான் போய் சமையக்கட்டுக்குள்ள வேலை ஆயிடுச்சான்னு பாக்குறேன். என்னதான் இவ பண்ணுவா தெரியல. வீட்டுல தான் கிடக்கா முக்கா நேரமும். வீடு கூட இன்னும் தூத்தல. சே பேசாத, நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கலாம். அவ எங்கிட்டனா வேலைக்கு போகட்டும்னுட்டு. ஆன்ட்டி, காயத்ரி, என்னமாச்சி? ஆன்ட்டி காயத்ரி, உன்னதானமா கேக்குற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆன்ட்டி, சிவா என்னை விட்டுட்டு அந்த குண்டு பொண்ணை கூட்டுக்குன்னு கடைக்கு போய் குண்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கானா? ஆமா ஆன்ட்டி, எனக்கு சிவா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பொண்ணுக்காக என் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன சொல்ற? இப்போ சிவா எங்க? ஆன்ட்டி, நான் மட்டும் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன். அவன் இன்னும் கடைக்குள்ளதான் இருக்கான் அந்த குண்டு பொண்ணு கூட. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆன்ட்டி. அவனோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. சரி நீ கம்முன்னு இரு. அவன் வரட்டும், நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். கேளுங்க ஆண்டி, சிவா என்ன ரொம்பவே அவாய்ட் பண்றான். எனக்கு இன்சல்ட்டா இருக்கு. என்ன காயத்ரி, இப்படிதான் பண்ணுவியா? கூட வந்தவங்கள விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்டே இருக்க. இது என்ன டிசிப்ளின் சொல்லு? சிவா, நீ டிசிப்ளின் பத்தி பேசாத. நான் உனக்காக தான் அங்க வந்தேன். நீ என்னடா அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு வந்திருக்க. பாத்தீங்களாமா அவ என்ன பேசுறான்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் 2 பேரும் இருக்கீங்களா? நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா ஒரு மனுஷியா தெரியலையா உங்களுக்கு? சிவா, ஷாப்பிங்க்கு நீயும் காயத்ரி தானே போனீங்க. எதுக்காக இந்த பொண்ணை கூப்பிட்டு போனீங்க? இல்லம்மா, வந்ததுல இருந்து சுந்தரிக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. ஒரே துணியை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு போனேன். ஓஹோ, அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பனே அந்த பொண்ணு. நீ எதுக்கு கூட்டிட்டு போன? இல்லம்மா, நானும் காயத்ரியும் எப்படி ஷாப்பிங்க்கு தான் போறோம். சரி இவங்களையும் கூட்டிட்டு போலாம்னு தான் கூட்டிட்டு போனோம். அவங்கள கூட்டிட்டு போறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? நாங்களும் கடைக்கு தானே போறோம். சரி அவங்களும் வரட்டுமேன்ட்டு கூட்டிட்டு போயிட்டேன். என்னப்பா சிவா இப்படி பேசுற? நீ இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. காயத்ரி யாரு? உன்னோட கட்டிக்க போற பொண்ணு தானே. அப்போ அவ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாள்ல. ஆமாமா, ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சிவா புரிஞ்சுக்கல? நான் உன்கிட்ட பேசணும்ட்டு வரேன். ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற. அது உனக்கு நல்லா தெரியுதா? இப்படிதான் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கோம். இங்க பரமா சுந்தரி, உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். காயத்ரி சிவாவை உருகி உருகி விரும்புறா. தயவு செஞ்சு அவங்க 2 பேருக்கும் நடுவுல நீ பிரச்சனையா இருக்க வேண்டாம். சீக்கிரமா நீ வந்த வழியை பாத்துக்கன்னு கிளம்புறது தான் உனக்கும் நல்லது, அவங்க 2 பேருக்கும் நல்லது. சரிங்கம்மா, நான் சீக்கிரமா கிளம்பிடுறேன். கேக்கு வந்துடுச்சு. எம்மா கேக்கு வெட்டலாமா? இருக்கிச்சு, அவசரப்படாத. இன்னும் வர வேண்டியவங்க யாராச்சும் வருவாங்கல்ல. ஏ வசந்தி, எல்லாம் வந்தாச்சு. நீ கூட்டவங்கலாம் எல்லாரும் வந்திருக்கோம். அப்புறம் யாரு இன்னும் வரணும்? சட்டு புட்டு நீ கேக்க வெட்டு. ஆமா ஆமா, நேரம் போயிட்டு கிடக்குது இல்ல. சீக்கிரம் வெட்டுங்க. வெட்டிட்டு சீக்கிரம் கேக்க சாப்பிடணும்ல. சரி, அப்ப கேக்க வெட்டிடலாம். கிச்சினி வெட்டு. இருங்க நானும் வரேன். அடடே, தலைவர் வந்திருக்காரு. வாங்க தலைவரே, வாங்க வாங்க. என்ன இவரை நான் கூப்பிடவே இல்லையே, இவர் வந்திருக்காரு. நான் இந்த ஊருக்கு ஊர் தலைவர். என்ன கூப்பிடாம நீங்க எப்படி பிறந்த நாள் விழா கொண்டாடலாம்? தலைவரே மன்னிச்சிருங்க, நாங்க சொந்த பந்தத்துக்கு மட்டும்தான் கூப்பிட்டுக்கணும். வெளியால யாரையும் கூப்பிட்டுக்கல. ஏம்மா, நீ வெளியால கூப்பிடல, அது அப்பாலப்பட்ட விஷயம். ஆனா ஊர் தலைவர்னு ஒருத்தவங்க இருக்கும்போது நீ கூப்பிடணும் இல்லம்மா. ஒரு வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, ஊர் தலைவரை கூப்பிட்டே ஆகணும். ஆமா, ஊர் தலைவர் தான் பேரு. வந்து 5000 ரூபாய்க்கு மொய்யா வைக்க போறாரு. வந்திருக்கிறதே ஒரு கேக்குக்காக, அதுவும் ஓசி கேக்கு. ஆமாடி சின்ன பொண்ணு, ஊர் தலைவர் தான் பேரு. ஆனா ஒன்னத்துக்கு யூஸ் இல்ல. சரி சரி வாங்க தலைவரே. அடுத்த ட்ரிப் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உங்களை தான் முன்னாடி நான் கூப்பிடுவேன். சரி, கேக்க வெட்டுங்க. அம்மா இந்தாங்க கேக்கு. தம்பி, அப்பாவை கூட்டுப்பா. அம்மா அப்புறமா சாப்பிடுறேன். அப்பாவை கூட்டு. இந்தாங்கப்பா கேக்கு, சாப்பிடுங்க. ஆமா முதல்ல அப்பாவுக்கு தான் ஊட்டணும், அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ஊட்டணும். சரி, பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். இவரே சாப்பிட்டு போங்க. வந்ததே அதுக்கு தானே, அந்த வேலையில கரெக்டா இருப்பாரு. சரி முடிஞ்சிருச்சா பிறந்த நாள்? வந்து சோத்த போடுமா, ஒரே பசிக்குது. தலைவரே, பிறந்த நாளுக்கு வந்தா மொய் எதனா வைக்கணும். கிஃப்ட் எதனா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கிஃப்டா? அதெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வரல.
அப்போ மொய் கவர் வச்சுட்டு போங்க. அதுவும் இல்லை என்கிட்ட. அப்போ தலைவர் எதுக்கு சும்மா வந்திருக்காரு? சோறு கீர் தின்னு வந்திருப்பாரோ? ஏமா அது மாதிரிலாம் என்ன பார்த்து பேசாத. நான் சோறு கீர் தின்ன வரல. நான் இந்த ஊர் தலைவர். என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் நான் வருவேன், சாப்பிட்டுட்டு போவேன். அதான் என் வேலை. சரி சரி இருங்கக்கா, இருடி சின்ன பொண்ணு. தலைவரே நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, வந்து சாப்பிட்டு போயிடுங்க வாங்க. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட், நான் எப்படி பாருனோ அதே மாதிரி தான் நீங்களும் பாருணும், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் சா சரிகம பதனிசா. இப்போ நீங்க 2 பேரும் பாடணும். பாடுங்க. பாடுங்க. சாரி சாரி சாரி. சாரிக்கு மேல கம கம. காமா காமா. அப்படி இல்லப்பா தம்பி. சிம்ரன் இண்டி நீ பாடு. அப்படி கிடையாது, நீங்க 2 பேருமே தப்பு தப்பா பாடுறீங்க. இங்க பாருங்க, சரிகமா பதனிசா. சாரி சாரி கா 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 கா. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார், யாரை கூப்பிட்டீங்க? மேடம், நான் உங்களை தான் கூப்பிட்டேன். நான் பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? பாட்டு சத்தமே கேட்கலையே. மேடம், தேவையில்லாத எங்களை கலாய்க்காதீங்க. பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க தேவையில்லாத காக்கா வந்து கூட்டுட்டு இருக்கீங்க. காக்காவுக்கு சோறு வைக்கணும்னா காக்கா மேலதான் வரும், இங்கதான் சோறு வைப்பாங்க. ஏன் காக்கா கீழெல்லாம் வராதோ? காக்கா கீழேயும் வரும். நீங்க கீழேயே சோறு வச்சிருங்க. வேணும்னா நான் காக்காவுக்கு சோறு வச்சுட்டு போறேன், நீங்க வேணா சாப்பிடுங்க. என்ன இது, மருமவ ஏதோ கையில செஞ்சு எடுத்துட்டு வரா. நம்ம கிட்ட தான் எடுத்துன்னு வரா போல இருக்கு. ஆஹா, பாக்கும்போதே ஐஸ்கிரீம் மாதிரில இருக்குது. அவளே குடுக்கற வரலும் நம்ம வாய் திறக்கூடாது. என்ன இது, எடுத்துட்டு வந்தா அவன் மட்டும் வச்சு திங்க போறாளோ? எப்ப பார்த்தாலும் யூடியூப்பை பார்த்து பார்த்து எதனா ஒண்ணு செஞ்சு தின்னுட்டே இருக்கா. பக்கத்துல ஒருத்தர் இருக்குன்னு இந்தா ஒரு ரூபான்னு குடுக்கால பாரு. ஐயோ, அடுப்புல வேற குழம்பு அப்படியே போட்டு வந்துட்டனே. போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வரலாம். ஆஹா, எங்கேயோ போறா. அவ வர்றதுக்கு முன்னாடி தின்னு தீத்துற வேண்டியதுதான். என்ன இது, வாயெல்லாம் ஒரு மாதிரி வழவழன்னு இருக்குது. ஐயோ, இந்த மாமியா கேள்வி என்ன பண்ணிட்டு கிடக்கு? அதை எடுத்து திங்குதோ? அப்பாடா, நம்ம தின்னது எப்படியோ அவ பாக்கல. மருமவளே, என்னத்தை கூப்பிட்டீங்களா? மருமவளே, நீ கையில வச்சிருக்கிய அது என்னது? அது நைட் எல்லாம் ஒரே கொசுக்கடி. காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே மூஞ்செல்லாம் முட்டை முட்டையா வீங்கிச்சு. மருமவளே, என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, நம்ம வீட்டுல இருந்த நல்லா பசுமாட்டு சாணி எடுத்து நல்லா குழைச்சி இது கூட நல்லா ஒரு டம்ளர் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்தாந்து மூஞ்சில போட்டு அப்பிட்டு இருக்கேன். அப்போ இது ஐஸ்கிரீம் இல்லையா? என்னத்தை கேக்குறீங்க? இது ஐஸ்கிரீம் ஆகுது கீஸ்கிரீம் ஆகுது. இது சாணி ஸ்கிரீம். சாணி கிரீமா? பாவி, எத்தே உங்களுக்கு என்னாச்சு? நில்லுங்க. ஹாய் மக்களே, இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரி நீயும் சுந்தர நானும் சீரியலை மறக்காம பாருங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணி பண்ணணும்னாலும் நாங்க பண்ண ரெடியா இருக்கோம். எதுவா இருந்தாலும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நேமு ஊரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரி மக்களே, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.